கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட் வழங்கும் அகமகிழ யோகா யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட். யோகா தினத்தை ஹார்ட்ஃபுல்னஸ் தியானத்தோடு கொண்டாடுவோம். பொன்விழா ஆண்டை நோக்கி தடம்பதிக்கும் நிறுவனம் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட். புத்தம் புதிய மாடல் சைக்கிள்கள், அனைத்து வகை கம்பெனி சைக்கிள்கள் வாங்க முத்து சைக்கிள் மார்ட் கும்பகோணம். அனைத்து கம்பெனிகளின் அங்கீகாரம் பெற்ற மொத்த விற்பனையாளர் முத்து சைக்கிள் மார்ட் கும்பகோணம். அகமகிழ யோகா வழங்குகிறார் தஞ்சாவூர் யோகா பயிற்றுனர் வே. பொய்யாமொழி அவர்கள். ஒரு 2-3 தலைமுறைகளுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா யோகக்கலை அப்படின்றது ஏதோ இமாலய மலைகள்லையும் காடுகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களால் பின்பற்றக்கூடிய ஒரு கலையாக கருதப்பட்டதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு உண்டு. அதுக்கு பிறகுதான் இப்போ அதிக அளவில் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கா? கட்டாயமாக விழிப்புணர்வை இயற்கை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடைப்பயிற்சியை பற்றி பேசுனீங்கன்னா சிரிச்சிருப்பாங்க. வேறு வேலை இல்லையா, இதுக்கெல்லாம் ஒரு நேரம் எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் இயற்கையோட கட்டாயப்படுத்துகிற சூழ்நிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் சுகர்னு ஒரு விஷயத்தை அது இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நடைப்பயிற்சி அப்படிங்கிற விஷயம் கிராமங்களில் கூட நம்மளால் இன்றைக்கி பார்க்க முடிகிற அளவுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி அடுத்த கட்டம் மனதளவிலான தாக்குதல்கள் இப்போ நிரம்பி இருக்குது. இப்போ ஒரு மனிதனும் உடல் ரீதியாக தாக்கப்படுறதை விட விளம்பரங்கள் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக, திரைப்படங்கள் மூலமாக மன ரீதியான தாக்குதல்களுக்கு நிறைய உள்ளாகிறாங்க. அப்போ அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, மனதை பாதுகாக்க வேண்டிய அவசியத்துக்கு மனிதன் வருகிறான். இப்போ அந்த தேவையை மனிதர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறதுனால மலைகளுக்குள்ளார மறைந்திருந்த யோகா இப்போ மனிதர்களை தேடி வருகிறது, மனிதர்கள் அதை தேடி போகிறாங்கங்கிற நிலைமை வந்திருக்கு. யோகக்கலை அப்படின்றது ஒரு மனம் சார்ந்த ஒரு கலை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆசனங்கள் செய்யப்படுது. அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஏதோ உடல் சார்ந்து இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுது. ஆனால் யோகக்கலையின் அடிப்படை, அதனுடைய மகத்துவம் மனதை பண்படுத்துவது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடலுக்கும் மனதுக்கும் தொடர்பு இருப்பதனால் அப்படி தோன்றுகிறதா, எப்படிங்க? கட்டாயமாக உடலுக்கும் மனதுக்கும் இருக்கிற தொடர்புனால தான் அது தோன்றுகிறது. நீங்கள் கடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்களுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது அலைகள், கடற்கரை. ஆனால் நீங்கள் பார்க்குறது ஒட்டுமொத்த கடலில் ஒரு துளி கூட கிடையாது. ஆனால் நம்ம கடல் படம் வரைய சொன்னால் வரைகிறது என்னன்னா அலைகளை மட்டும் வரைவோம். அது மாதிரி யோகாங்கிறது பெரிய கடல். அதனுடைய மையத்துக்கு போகும்பொழுது அங்கே மனமும் ஆன்மாவும் தான் இருக்குது. ஆனால் அதனுடைய ஓரத்தில் நம்ம கரையில் நின்று பார்க்கும்பொழுது முதல் படியாக இருக்கிறது உடல். அதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதனால அங்கேயே நின்றுட்டு அந்த படத்தையே வச்சுக்கிட்டு இதுதான் கடல் அப்படின்னு குழந்தைங்களுக்கு காட்டுற மாதிரி இதுதான் யோகா அப்படின்னு நம்ம புரிந்து கொண்டிருக்கோம். இந்த புரிதல் தவறு இல்லை, ஆனால் இன்னும் ஆழ்ந்து போக வேண்டிய அவசியத்தில் நம்ம இருக்கோம். கடல் ஓரத்தில் நின்று அந்த அழகை மட்டும் ரசிக்கிறவங்களா அல்லது அதில் கால் நினைக்கிறவங்களா நம்ம இருக்கோம். ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால், அந்த கடலில் பயணம் பண்ணி அதனுடைய மத்திய பகுதிக்கு போகும்பொழுது தான் அதனுடைய உண்மையான அடர்த்தி என்ன, அதனுடைய பறந்து விரிந்த தன்மை என்ன, அது நமக்கு எந்த மாதிரி பயன்படும், நாம் அப்படி எதை பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகும்பொழுது ஒரு ஸ்லேட்டு கொடுத்து அதில் ஆன்னு எழுத சொல்கிறாங்க. அப்படின்னா ஆ என்பதே கருத்து கிடையாது, ஆ என்பதே சிந்தனை கிடையாது. ஆனால் அங்கே தான் நம்ம ஆரம்பிச்சாகணும். அப்படிங்கிறதுனால எடுத்த எடுப்பில் நமக்கு புரிந்த இடத்துலேருந்து புரியாத இடத்துக்கு போகிறதுக்காக உடல் ரீதியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு ரீதியில் உடல் ரீதியான விஷயங்கள் மட்டுமே யோகா அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டிய சூழ்நிலை இனிமேல் வரும். அதுக்காக தான் நாங்கள்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதை தாண்டி போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. நேர்கள் கேட்டது கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட் வழங்கிய அகமகிழ யோகா யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. வழங்கினார் தஞ்சாவூர் யோகா பயிற்றுனர் வே. பொய்யாமொழி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட். யோகா தினத்தை ஹார்ட்ஃபுல்னஸ் தியானத்தோடு கொண்டாடுவோம். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.